அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நிறையா வீடியோஸ் இறைவனுடைய அருளால் சரஸ்வதியோடைய கடாட்சத்தால் நிறையா தேடி தேடி போட வேண்டியிருக்குது. காரணம் என்ன சொன்னால், மக்களுக்கு நல்ல செய்திகளை நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன சொன்னாலும் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்று, தேவையில்லாத சில நேரங்களில் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் ஃபோன் பண்ணாதீங்க. சந்தேகம் கேட்குறதுக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. என்னால் பதில் சொல்லக்கூடிய மனோநிலையில் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய சொரூபத்தை நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிடுறேன். என்ன காரணம் தான், அதாவது நீங்கள் 1க்கு 2 தடவை படித்தாலே உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு மூளை இருக்குது, அது வெற்றியை தரும். அதனால் உங்களுடைய மூளையை 1க்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள், ஒரு விடை கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு நாங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அடிச்சுவடை வைத்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தோம், நல்லாயிருக்கும், ஜோதிடத்தால் நல்லாயிருக்கும். அதனால் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு இந்த 159 இந்த 159 அப்படின்னுங்கிறது ரொம்ப வாழ்வியலில் ரொம்ப முக்கியமானது. 159 என்று சொல்லக்கூடிய கோணங்கள் வாழ்வியலில் ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே இந்த 159க்கு 2 6 10 எப்பயுமே எதிரி தான். 159க்கு 2 6 10 எதிரியாக வரும். என்ன காரணம்? 2ஆம் பாவத்திற்கு 1ஆம் பாவம் 12ஆம் பாவமாகவும், 6ஆம் பாவத்திற்கு என்ன சொல்லணும்னா 5ஆம் பாவம் என்ன சொல்லணும்னா 12ஆம் பாவமாகும். 10ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் வர்றதுனால இந்த 159 அதிகமான வலிமையாக இருந்தால் 2 6 10 செயல்படாது. இதனால் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா, இது சில பேர் கோயிலாக சுற்றுவான். கோவிலாக சுற்றுவது 9ஆம் பாவம். உல்லாசத்தை அனுபவிப்பது 9ஆம் பாவம். அப்போ 10ஆம் பாவம் அவருக்கு உருப்படியாக வராது. 5ஆம் பாவம் என்பது காதல், ஜாலியாக இருக்கிறது. அப்போ 5ஆம் பாவம் ஒரு மனிதன் ரெகுலராக வலிமைப்படுத்திகிட்டே வலிமைப்படுத்தக்கூடாது. 5ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடாது. 5ஆம் பாவங்கிறது என்று சொல்லக்கூடிய ஆசை விடிய விடிய காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிள்ளையை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? சாயந்தரம் சோத்துக்கு என்ன பண்ணுறது? அப்போ இந்த 159 எப்போ செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தெரியாத பிரச்சனை. 159 இரவில் மட்டும் செயல்படுத்தும். 159 இரவில் தான் செயல்படுத்தும். இரவில் தான் அன்பு, பாசம், உல்லாசம், சல்லாபம், தனி மனித செயல்பாடு. இதை எப்போ? மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் செயல்படுத்துங்க. இதில் எல்லாமே வந்துடும். குழந்தைய கொஞ்சலாம், 9ஆம் பாவத்தை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், 7ஆம் பாவத்தோடைய 3ஆம் பாவம் தான் 7ஆம் பாவத்தோடைய விருத்தி பாவம் தான் 9ஆம் பாவம். அப்போ அது வளரும். அப்போ பகலில் 159 செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தினால் 2 6 10 கெட்டு போய்விடும். நல்லா கணக்கு போட்டு பாருங்க. பகலில் என்ன செய்யணும்? காலையில் எழுந்திக்கணும், குளிக்கணும், வேலைக்கு போகணும்.
வேலைக்கு போனதுலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீட்டை பற்றி நினைக்கவே கூடாது. ஏன்னா அங்கே தான் 159 இருக்கும். 159 என்று சொல்லக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டு, அது ஒரு விதத்தில் என்டர்டைன்மெண்ட். தனி மனிதன் ஹேப்பியாக 1ஆம் பாவம் அப்படிங்கிறது ஹேப்பியாக ஒரு சாரத்தை கட்டிட்டு துண்டை மேலே போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற இடம் எங்கே? வேலை ஸ்தலம் கிடையாது, வீட்டில். 5ஆம் பாவத்தோடு கொஞ்சி விளையாடுவது, 5ஆம் பாவத்தோடு கலகலப்பாக இருப்பது, பிள்ளையை உப்பு மூட்டையை தூக்கி செயல்படுத்துவது 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்கிறான்னா காதல். யாரிடம் காதல் பண்ணுவது? மனைவி, அன்பு செலுத்தலாம். 5ஆம் பாவம். அப்போ 7ஆம் பாவம் விருத்தியாகும். 5ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தும் போது 7ஆம் பாவம் விருத்தியாயிரும். 9ஆம் பாவத்தை விருத்தி செய்யும் போது 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தகப்பனுடைய முன்னோர்களுடைய ஆதிபத்தியத்தை நாம் குழந்தைகளுக்கு சொல்லும் போதும், மனைவியிடம் நம்முடைய வர்க்கத்துடைய பெருமைகளை சொல்லும் போதும், நம்முடைய 11ஆம் பாவம் வலிமை. என்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய பெருமைகளை சிறுமைப்படுத்தாதீர்கள். சிறுமைப்படுத்தக்கூடாது. என்னத்தை பெற்று போட்டானுங்க இவனுங்கெல்லாம், பெற்று போட்டு இவங்க வாட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ 9ஆம் பாவத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள். அப்போ 9ஆம் பாவத்தை அசிங்கப்படுத்தும் போது 11ஆம் பாவம் கெட்டு போகும். உங்களுடைய வெற்றி பாவம் என்று சொல்லக்கூடிய வெற்றி, உங்களுடைய காரிய வெற்றி 11ஆம் இடம், அது ஒன்றுமில்லாமல் போகும். ஏன்னா 11ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானம் யார் என்று சொன்னால் 9ஆம் பாவம். ஓகே, அப்போ எதெல்லாம் கெட்டு போகும், இதை எந்த காலத்தில் செயல்படுத்தணும்னா அன்பு, பாசம், அரவணைப்பு, நம்மளுடைய குடும்பத்தோடைய தன்மைகள், இந்த பேச்சுகள் ஃபுல்லாக பகல் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வைத்து கொள்ளக்கூடாது. பகல் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எப்பயுமே 2-6-10 பற்றி சிந்தனை பண்ணுங்கள். 2-6-10 சிந்தனை பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா, 2ஆம் இடத்தை பற்றி சிந்தனை பண்ணும்போது 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது செயல்படாது. 6ஆம் இடத்தை பற்றி சிந்திக்கும் போது 5ஆம் இடம் செயல்படாது. 10ஆம் இடத்தை பற்றி சிந்தனை பண்ணும்போது 9ஆம் இடம் செயல்படாது. ஏன்னா இது ஒன்றை வீழ்த்தக்கூடிய சக்திகள் இங்கே இருக்கிறது. 2-6-10 வீழ்த்தக்கூடிய சக்தி 1, 5, 9 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இரவில் 1, 5, 9 செயல்படணும். 1, 5, 9 என்பது என்டர்டைன்மெண்ட். 1, 5, 9 என்பது நாம் சந்தோஷமாக இருப்பது, லக்கணம் சந்தோஷமாக இருப்பது. 5ஆம் இடமாகிய குழந்தைகளுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு வாங்கி கொண்டு அந்த பண்டத்தை கொடுப்பது, அதை மனைவியை சாப்பிட வைப்பது, ருசியாக சமைத்து போட சொல்வது. 9ஆம் என்று சொல்லக்கூடிய காதல் மொழி, என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் இந்த 1, 5, 9. 1, 5, 9 என்பது லௌகீக வாழ்க்கை. 1, 5 என்பது லௌகீக வாழ்க்கை. இந்த லௌகீக வாழ்க்கையை இரவில் செயல்படுத்தினால் வெற்றி அடைவீர்கள். ஓகேவா? அதனால் 1, 5, 9 இரவில் செயல்படுத்தணும். 2, 6, 10 பகலில் செயல்படுத்தணும். என்ன காரணம்னா, 1, 5, 9 என்பது இரவுக்குத்தான் அது காரகம். இரவுக்குத்தான் காரணம். ஒரு மனிதன் ஃப்ரீயாக இருக்கிறது எப்போ? வீட்டில் தான். 5ஆம் இடமாகிய குழந்தைகள் எப்போ என்ன சொன்ன ரொம்ப ஃப்ரீயாக அப்பாவோட அம்மாவோட பேசிகிட்டு இருக்கோம், நைட்டு தான். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடியதை அனுபவிக்கிறது, நமக்கு கொடுத்த பாக்கியத்தை நம்ம அனுபவிப்பது அந்த எங்கே? இரவில் தான். எல்லா மனிதனும் பகலில் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பகலில் அதுதான் சொன்னால். ஏன் சொன்னால், பகலில் சந்தோஷமாக இருக்காதே. பகலில் சந்தோஷமாக 1, 5, 9 கொண்டு செயல்படுத்தினேன்னு என்ன நடக்காது? 2-6-10 சோழி முடிஞ்சிடும். அதனால தான் பகலில் தாம்பத்தியம் பண்ணாதேன்னா அவங்க விளக்கமாக அதை கூடமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ 1, 5, 9 நாம் செயல்படுத்துகின்ற காலம் இரவு நேரம்தான்.
கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறதும் இரவு நேரம்தான். விருப்பப்பட்டதை சாப்பிடுவது இரவு நேரம்தான். விருப்பப்பட்ட தூக்கத்தை அனுபவிப்பது இரவு நேரம்தான். விருப்பப்பட்ட அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய காலம் இரவு நேரம்தான். என்டர்டெயின்மெண்ட் இது பூரா என்டர்டெயின்மெண்ட். அப்போ 1, 5, 9 செயல்படுத்தக்கூடிய காலம் இரவு. 2, 6, 10 வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காலம் பகல். அதனால தான் எல்லாரும் காலைல மிச்சோன்னே யாரும் தூங்கிட்டு இருக்காது அப்படின்னு. தூங்காத, பகலில் 8 மணி வரைக்கும் தூங்காத, எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்கூலுக்கு எந்திரிச்சு ஓடுறாரு, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த சுகபாவம் என்பது 1, 5, 9 தான். அதை நீங்கள் வந்து இரவில் செயல்படுத்துங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய வேர்வை தண்ணி வரணும், வேர்வை தண்ணி ஓடணும். உடல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா செயல்படணும். அதனால தான் எல்லோரும் என்ன செஞ்சாங்க, 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய வேர்வை தண்ணி பாவம். இது வந்து 2, 6, 10 என்பது வேர்வை தண்ணி பாவம், உழைப்புக்குண்டான பாவம். இந்த பாவத்தை பகலில் செயல்படுத்தணும், இரவில் இந்த பாவத்தை செயல்படுத்தக்கூடாது. இப்போ அந்த தலை மாற்றி கொண்டு வந்துட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப சஃபராக தான் இருப்பாங்க. அந்த சஃபராக இருக்கிறது வந்து என்ன அவங்களுக்கே நல்லா தெரியும். பட் 1, 5 பாவத்தை செயல்படுத்தும் காலம், 1, 5, 9 செயல்படுத்தும் காலம் இரவு நேரமே. பகல் நேரத்தில் செயல்படுத்தினால் உங்களுடைய 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய தன, குடும்பம், 6 என்று சொல்லக்கூடிய தொழில், 10 என்று சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பாதிச்சிடும். நீங்கள் ஒருத்தர் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 5 பேர் வேலை பார்த்துட்ருக்கான். நான் வீட்டில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே வேலை நின்றும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அவன் என்ன செஞ்சிருவேன்னா, முதலாளி வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அப்படியே இழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ வேலை பார்க்கும்போது, வேலை வாங்கும்போது நம்ம கூடையே நிற்கணும், நின்றுட்டோம்னா என்ன செய்யணும், சனியும் போக மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா, அவன் எப்படி இருந்தாலும் சரி 6 மணி வரைக்கும் நம்ம வேலை பார்த்தானே ஆகணும் அப்படின்னு வேலையை வாங்கிடலாம். அதனால் நான்லாம் தோட்டத்தில் வேலை நடக்கும்போது என்ன சொன்னேன்னா வீட்டுக்கு போக மாட்டேன், வீட்டில் வந்து சாப்பாடை கொண்டு வர சொல்லிடுவேன். கொண்டு வர சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல அப்படி நிற்பேன். நிற்கும்போது அந்த வேலை, நாம் நின்று பார்த்த வேலை, அந்த 2, 6, 10 வேலை நல்லாயிருக்கும். நாம் நிற்காமல் வேலைக்காரர்களை மட்டும் வந்து நம்ம வந்து வேலைக்கு விட்டுட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா அங்கே நம்ம சாயந்தரம் போய் பார்க்கும்போது ஒரு இரிட்டேஷன் அங்கே காத்திருக்கும். அதனால் எப்பயுமே என்ன சொல்லலாம்னா வந்து பகலில் தூக்கம் கூடாது, பகலில் புணரக்கூடாது, பகலில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது, பகலில் வந்து தூங்கக்கூடாது. இப்படி இருந்தால் ஒரு மனிதனுடைய 2, 6, 10 வலிமையாகும். இரவு காலத்தை வந்து 1, 5, 9க்கும் பகல் காலத்தை 2, 6, 10க்கும் செயல்படுத்துங்கள். இது ஒரு அழகான சூத்திரம்தான், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.